friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பண்ண போறோம்னா சூப்பரான கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் பாயாசம் தான் பண்ண போறோம். 5 நிமிஷத்துல நம்ம இந்த அவல் பாயாசத்தை பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் இது, சட்டுன்னு பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ நான் இங்கே பேனில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அதில் இந்த கப் அளவு அவல் எடுத்துக்கிறேன். இந்த நெய்யில் போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப கருகிடக்கூடாது. இப்போ நான் வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இப்போ அதே பேன்லேயே நம்ம பாகு வெல்லம் அதே கப் அளவு எடுத்துக்கலாம். நம்ம அவல் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு பாகு வெல்லம் எடுத்துப்போம். அதை போட்டுட்டு அது முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும், நிறைய தண்ணி தேவையில்லை. இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் சலசலன்னு கொதிக்க விட்டால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுடலாம். இப்போ நான் இந்த பவுலில் உடைச்ச முந்திரியை போட்டுக்கிறேன். அது கூடவே ஒரு 2 ஏலக்காவையும் இதில் பிச்சு போட்டுடலாம். நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். எனக்கு நெய் வாசனை ரொம்ப போட்டால் பிடிக்காது, அதனால தான் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க. இப்போது அடுப்பை சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், கருகிடக்கூடாது. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போ நான் இங்கே பவுலில் 1/2 லிட்டர் பாலை ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றாமல் காய்ச்சணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த அவலை இதில் போட்டுடலாம். அவல் 2 நிமிஷத்தில் சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு இல்லை. இங்கே பாருங்கள், இப்போவே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த முந்திரி ஏலக்காய் இதையும் இதில் கொட்டிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா அந்த ஏலக்காய் ஃப்ளேவர், நெய் எல்லாமே இதில் சேர்ந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த பாகு வெல்லத்தையும் இதில் ஊற்றிடலாம். வடிகட்டி ஊற்றுங்க, அதில் குப்பை இருக்கும். இப்போ நம்ம திரும்ப அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. சூப்பரான நம்மளோட அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். உங்கள்கிட்ட வெள்ளை அவல் இருந்தாலும் சரி, அதுலேயும் பண்ணலாம், சிவப்பு அவல்லையும் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, சட்டுன்னு பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். எப்போதும் ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு இந்த அவல் பாயாசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.